எமர்ஜென்சி ஹெல்த் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணி தான் எல்லாரும் வந்திருக்கோம். அதில் என்னன்னாக்கா மெயினாக 4 விஷயம். ஒன்று வந்துட்டு நம்ம ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஸ்கூலில் தான் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகம். ஸோ அங்கே எவ்வளோ சேஃபாக இருக்காங்க, அந்த சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அதை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். மெயினாக என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் யாருக்காவது அடிபட்டது, இல்லை ஏதாவது எமர்ஜென்சி வந்தது, ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸோ இல்லை ஃப்ராக்சரோ ஆயிடுச்சு, இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் நர்ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயின்டு பர்சன் இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டு. அதை ஹானர் பண்ணுறதுக்காக தான். ஆக்சுவலாக இதை நாங்கள் பாஸ்ட் 9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். 9 to 10 இயர்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்றதை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈவெண்ட். நம்ம மெயின் கோல் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கலாம். சரி, நம்ம பசங்க ஸ்கூலில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சடனாக இப்போது நாமளே பார்த்துருப்போம், நீங்களே பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் பசங்களுக்கோ யாருக்காவது ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தால் ஒரு படபடப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கவலையே படாதீங்க. வி ஆர் தேர் டு டேக் கேர் ஆஃப் யூன்ஸ். நாம் உங்களை பார்த்துக்கிறோன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவில் எல்லா ஸ்கூல்ஸ்க்கு தே ஷுட் ஹேவ் அன் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விளாடுறாங்க, அவங்களுக்கு அடிபடலாம், அவங்களுக்கும் நிறைய நோய் இருக்கு, அவங்களுக்கு ஆஸ்மா, டயபெட்டிஸ், ரீனல் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ். ஸோ இவங்களுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்தா, இவங்களுக்கு டயபெட்டிஸ், இன்சுலின், சுகர் கம்மியானா ஸ்கூலில் என்ன மாதிரி எமர்ஜென்சி பிளான் நாங்கள் எங்களோட 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வித் ஆல் தீஸ் டாக்டர்ஸ் அவங்களுக்கே தெரியும். அனஃபிலாக்சிஸுக்கு இந்த பீஸ்டிங், இன்செக்ட் பைட்ஸ், அது ரொம்ப ரொம்ப சிவியர் ஆகி மூச்சு திணற அந்த மாதிரி ஸ்டேஜில் வி ஹவ் ஹேட் சில்ட்ரன். சீஜர்ஸ் ரொம்ப ஆஃபன், ஃப்ராக்சர்ஸ் we have seen so often. In fact, அது the most common. Severe cuts, bleeding. So இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இந்த மாதிரி ஆனா how is the first response? ஸ்கூல்ல எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதுக்கு ஒரு பிளான் இருக்கா? வெரி குட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா? திடீர்னு இந்த மாதிரி ஃபிட்ஸ் அந்த ஆம்புலன்ஸ், எந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட போறோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பாப்பா கூட்டிட்டு போறோம், இந்த மாதிரி ஒரு பிளான். எவ்ரி பிளேஸ் ஹேஸ் அ ஃபயர் ட்ரில். அந்த ஃபயர் போஸ்ட், அந்த ட்ரில் எல்லாம் நாங்க பாக்குறோம், போஸ்டர்ஸ். அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி, ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்டாஃப்க்கு எமர்ஜென்சிஸ் வரலாம். நாங்க ஸ்டாஃப்க்கு ஸ்ட்ரோக் ஆகி, கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அதுவும் பார்த்திருக்கோம். எங்களோட நர்ஸ் ஒரு 2 வாட்டி சிபிஆர்எம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனா வாட் இஸ் த மெடிக்கல் எமர்ஜென்சி பிளான்? நாங்க ஃபயர் எமர்ஜென்சி எல்லாம் பிளான் பண்றோம். மெடிக்கல் எமர்ஜென்சி பிளான் ஸ்கூல்ல என்ன பிளான் இருக்கு, அது awareness create பண்ணறதுக்கு with our experience we wanted to, so that every school in India has this setup. So இப்போ ஒரு குழந்தையோட ஹெல்த் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அது வெறும் எமர்ஜென்சி மட்டும் கிடையாது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதையுமே நாங்கள் கொண்டு வரோம். ஹெல்த்தி ஃபுட் என்னெல்லாம் சாப்பிடலாம், லஞ்சுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு, ப்ளஸ் ஒவ்வொரு உணவோட என்னென்ன புரதச்சத்து இருக்குது, என்னென்ன சத்து இருக்குது, எது சத்தான உணவு, எது ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம், எது லஞ்சுக்கு கொடுக்கலான்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் சிஸ்டரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறோம். ஸோ இது வெறும் சிஸ்டரால் மட்டும் இல்லை டாக்டரால் மட்டும் பண்ண முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது இன்னும் நல்லா ரீச் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஹெல்த் அம்பாசிடர்ஸ் நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அவங்க மூலயமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டா நல்லது, இதில் இந்த சத்துலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லி அதை அவங்களுக்கு கேட்ட ஒரு அவேர்னஸ் மாதிரி மற்ற பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது கண்டிப்பாக இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே தான் நம்ம சொல்லி கொடுப்போம். அதுக்கு தான் நம்ம மந்த்லி டாக்ஸும் சேர்த்து கொடுப்போம். ஹெல்த் அவேர்னஸ் டாக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒவ்வொரு மந்த்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதில் அவேர்னஸ் கொடுக்கறது. இப்போ மழை காலத்தில் சளி, இருமல் அதெல்லாம் அதிகம் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், ஹோம் ரெமெடிஸ் என்னெல்லாம் பண்ணலாம், ப்ளஸ் எந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ ஒரு சிலர் ஒரு சளி இருமல் வந்தாலே உடனே ஆன்டிபயோட்டிக் அவங்களாவே கொடுத்துட்றாங்க, பேரண்ட்ஸாவே கொடுத்துட்றாங்க. அதில் என்னென்னலாம் இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது, அதை எப்போ கொடுக்கணும்,
யார் அட்வைஸ் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லி கொடுக்குறோம்.